மத்திய அரசின் NIT கல்லூரியின் மாணவியிடம் பாலியல் அத்துமீறல், ஒப்பந்த ஊழியரை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை. தெற்கு ஆசியாவிலேயே முதலீடுகளை ஈர்க்க உகந்த மாநிலம் தமிழ்நாடு. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் முதலீட்டாளர்கள் மாநாட்டில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். சென்னையில் 450 கோடி ரூபாயில் நோக்கியா ஆய்வு மையம் முதலமைச்சர் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம். கோவை, மதுரை உள்ளிட்ட இடங்களிலும் தொழில்களை தொடங்க ஒப்பந்தங்களில் கையெழுத்து. கோவையில் பிரியாணி சாப்பிடும் போட்டியை நடத்திய உணவகத்தின் மேலாளர் மீது வழக்கு பதிவு. முன் அனுமதி பெறாமல் கூட்டத்தை கூட்டி மக்களுக்கு இடையூறு செய்த புகாரில் நடவடிக்கை. சென்னையில் நாளை தொடங்குகிறது ஃபார்முலா 4 கார் பந்தயம். தீவுத்திடலை சுற்றிய பகுதிகளில் போக்குவரத்து மாற்றம். சென்னையில் 25 சென்டிமீட்டர் வரை மழை பெய்தாலும் எவ்வித பாதிப்பும் ஏற்படாது என அமைச்சர் KN நேரு நம்பிக்கை. மாநகரின் மழைநீர் வடிகால் கட்டுமான பணிகள் 95% நிறைவடைந்துள்ளதாகவும் தகவல். இலங்கைக்கு எதிரான 2வது டெஸ்டில் சதம் விளாசி ஜோ ரூட் அசத்தல். டெஸ்ட் கிரிக்கெட்டில் இங்கிலாந்து அணிக்கான அதிக சதம் அடித்து சாதனை. ரஜினி நடிப்பில் லோகேஷ் கனகராஜ் இயக்கும் கூலி படத்தில் நடிக்கிறார் நாகார்ஜுனா. அதிகாரப்பூர்வ அறிவிப்பை வெளியிட்டது படக்குழு. ஹரியானா மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வேட்பாளர்களை இறுதி செய்யும் பணியில் பாஜக தீவிரம். டெல்லியில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் தேர்தல் குழுவுடன் பிரதமர் மோடி முக்கிய ஆலோசனை. உத்தரப்பிரதேச மாநிலம் பாராஜ் பகுதியில் 8 பேரை கொன்ற ஓநாய் பிடிபட்டது. ஓநாயை கூண்டு வைத்து பிடித்த வனத்துறையினர். இந்தியாவின் 2வது அணுசக்தி நீர்மூழ்கி கப்பலான ஹரிகாட் கடற்படையில் சேர்ப்பு. விசாகப்பட்டினத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் நாட்டுக்கு அர்ப்பணித்தார். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.